தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி கட்சிகளுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் உளுந்தூர்பேட்டை மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றி கூறியதுடன் தமிழக அரசு 100 நாட்களை கடந்து செயல்பட்டு வருவதற்கும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து ஆட்சி 5 ஆண்டுகளுக்கும் தடையின்றி தொடர விசிகவின் முழு ஆதரவு இருக்கும் என தெரிவித்தார். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார் நம்முடைய முதலமைச்சர். நன்றி தெரிவிக்கும் வகையிலும் ஆட்சி அமைத்து 100 நாட்கள் வெற்றிகரமாக கடந்திருக்கிறது. 100 நாட்கள் வெற்றிகரமான ஆட்சியை நடத்தியிருக்கிற முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துவதற்கும், இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் எந்த இடையூறும் இல்லாமல் தொடருவதற்கு எங்கள் ஆதரவு எப்போதும் உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசினோம், நன்றி தெரிவித்தோம். மேலும் அரசு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் வழங்கியதற்கும், நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மாநில உரிமைகளுக்காக ஒரே அணியில் நிற்பதை வெளிப்படுத்தும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றியதற்கும் முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 125 தீர்மானங்களின் நகலையும் அவரிடம் வழங்கினார். மாநில சுயாட்சியை வலியுறுத்திய திருமாவளவன் மேகமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கோவை கல்லூரி மாணவர் அமுதன் படுகொலை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும், மாணவர்களிடையே அதிகரிக்கும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தனி அதிரடிப்படை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கூடுதலாக மேகமலை மற்றும் அமுதன் படுகொலை ஆகிய பிரச்சனைகளையும் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு சென்றோம். காலதாமதம் இல்லாமல் சீராய்வு மனுவை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதைப் பொருள் ஒழிப்பு அதிரடிப்படை ஒன்றை உருவாக்கிட வேண்டும், அதற்கு முதலமைச்சரின் கூடுதல் கவனம் தேவை என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைத்திருக்கிறோம். மேலும் விசிகவின் குரலும் வீரியமும் குறையவில்லை என்றும், ஆளுங்கட்சியுடன் இணைந்து செயல்படுவதுடன் தாங்களும் ஒரு ஆளும் கட்சி என்ற அடையாளத்தை பெற்றுள்ளதாகவும் திருமாவளவன் கூறினார். மேலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டங்களை ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாங்களாகத்தான் இருக்கிறோம், எங்கள் வீரியம் எங்கேயும் நீர்த்து போகவில்லை. இன்றைக்கு கூட்டணி அரசில் நாங்கள் அங்கம் வகிப்பதன் மூலம் நாங்களும் ஒரு ஆளும் கட்சி என்கிற அடையாளத்தை பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டு மக்கள் எமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படி எங்கள் அரசியல் நிலைப்பாடு இருக்கும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அந்த அடுத்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஏற்பாடுகள் நடக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்.